வரும் காலத்தில் நாட்டிற்கு அதிக வருமானத்தை ஈட்டித்தரும் ஆற்றல் கொண்ட துறைகளில் ஒன்றாக கலை பண்பாட்டுத்துறை திகழ்வதாக துணை பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். குறிப்பாக பிரான்ஸ் நகர் கலை பண்பாட்டு அடிப்படையிலான சுற்றுலா திட்டத்திற்கு புகழ்பெற்று விளங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். கலை பண்பாட்டு நடவடிக்கைகள் வாயிலாக சுற்றுலாத்துறையின் வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உலகிலுள்ள சில புகழ்பெற்ற நகரங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு கலை பண்பாட்டு அடிப்படையிலான சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. குறிப்பாக பிரான்ஸ் நகர் அத்தகைய சுற்றுலா திட்டத்தின் வாயிலாக ஆண்டுக்கு 25,600 கோடி டாலர் வருமானத்தை பெறுவதை தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் மேற்கோள் காட்டினார். எனவே கலை பண்பாட்டு நடவடிக்கையின் வாயிலாக வருமானம் ஈட்டும் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு நமது சுற்றுலாத்துறையின் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் அவர். அதனால் மலேசியர்களிடையே கலை பண்பாடு மீதான விழிப்புணர்வை அதிகரிக்க அரசாங்கம் பல்வேறு ஆக்ககரமான திட்டங்களை மேற்கொண்டு வருவதையும் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் சுட்டிக்காட்டினார். தலைநகரில் இவ்வாண்டுக்கான கலை பொருளாதார மாநாட்டை தொடக்கி வைத்து துணை பிரதமர் உரையாற்றினார். கலை பண்பாடு சார்ந்த படைப்பாற்றல் தொழில்துறை நாட்டிற்கு 3000 கோடி ரிங்கிட் மொத்த உள்நாட்டு வருமானத்தை ஈட்டி தந்துள்ளது. அதனால் படைப்பாற்றல் தொழில்துறைக்கு அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவு வழங்கும். அதற்காக பொருளாதார உருமாற்று திட்டத்தின் கீழ் குவிக் வின்ஸ் எனும் குறுகிய கால திட்டத்தை செயல்படுத்த 1700 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தான் ஸ்ரீ முஹிடின் சொன்னார்.